ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் சாமியா நாயுடு vlogs அண்ட் இன்றைக்கி இதோட செகண்ட் மினி vlog அண்ட் ஆல்சோ Thursday ஆஃப்டர்நூன். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன செஞ்சுன்றது தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு மஷ்ரூம் தனியா பிரியாணி பண்ணலான்றதா பிளானு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு 2 டைம் மீலுக்கு ஆகிற மாதிரி சின்ன படியில் 2 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ இதுக்கு தேவையான அளவு 4 மீடியம் சைஸ்டு ஆனியன்ஸ், 4 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் அண்ட் தேவையான அளவு மஷ்ரூம் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் பிரியாணிக்கு ஸ்ட்ரெயிட்டாக சாப் பண்ணுற மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இதுக்கு புதினா கொத்தமல்லியில் நீங்கள் கிரைண்ட் பண்ணி தான் போடணும், பிகாஸ் இது தொன்னை பிரியாணி. இது கூட வந்துட்டு சில்லி, ஆனியன், பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் சாப் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். And also meet my important person. He's my Tarish Kutti and my green flag husband. ரொம்ப லவ்லிங்க, I love him a lot. அண்ட் இதுதான் நான் சொன்ன பேஸ்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு தேக்ஸ் எடுத்துக்கோங்க. தேக்ஸ் எடுத்து அதில் ஃபர்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு சோம்பு எடுத்துக்கல அண்ட் ஆல்சோ ஸ்டார் அனீஸ் எதுவுமே எடுத்துக்கல. நான் இதை மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் தேவையான சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது 4 மீடியம் சைஸ்ட் ஆனியன்ஸ். இதை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக சாப் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இது வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதாவது இது வதங்கணுன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணணுன்னு எங்கள் மம்மி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸை ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இது வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சில்லி பேஸ்ட் போட்டிருக்கிறதுனால காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது பண்ணதுக்கப்புறமா மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மஷ்ரூம் வதங்குற வரைக்கும் ஜஸ்ட் சாட்டே பண்ணிவிட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஃபைன் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் வந்துட்டு 2 கிளாஸ் அரிசிக்கு 4 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 2 1/4 கிளாஸ் தண்ணி. ஸோ டோட்டலாக 4 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு வாட்டி உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா திரும்ப உப்பு போட்டுக்கலாம். ஸோ கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் பெரிய ஃப்ளேமாக வச்சுட்டு அதை கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். அதாவது லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடுங்க. ஸோ கொதித்ததுக்கப்புறமா நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை ரைஸ், ஸோ அந்த ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃப்ளேம் பெருசாக வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளேம் பெருசாக வச்சுட்டு ஸோ வாட்டர் அண்ட் ரைஸ் 2 லெவலப்பாக இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் தம்மே போட முடியும். ஸோ அது வரைக்கும் அதுக்காக நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. ஸோ 2 டெவலப் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம். தோசைக்கல் என்கிட்ட ஆத்தென்டிக்கான தோசைக்கல் இல்லை, தோசை பேன் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் பேனை வச்சுட்டு அது மேலே நம்ம இந்த பிரியாணி செஞ்சோம் இல்லைங்களா, அந்த தேக்ஸை வச்சுட்டு அது மேலே வெயிட் வைக்கணுன்றதுனால என்கிட்ட வெயிட் இல்லை. வைக்கணுன்னா என்னோடய ஹஸ்பண்டோட டம்பிள்ஸை தான் வைக்கணும். ஸோ வெயிட்டை வேறு எதுவும் இல்லை. அதை வைக்கணுன்றதுக்காக நான் ஒரு தேக்ஸில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணேன். திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தேன், பட் இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் விட்டு நல்லா கிண்டி எடுத்தாச்சு. அண்ட் இட் கேம் ரியலி வெல். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். ஸோ நான் பண்ண இதே ப்ராசஸ் தான், வேறு எதுவும் இல்லை. பட் ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணணுன்னா நீங்கள் வந்துட்டு மறக்காமல் கொத்தமல்லி, புதினா, சில்லி அண்ட் ஒரே ஒரு ஆனியன் போதும். ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஆனியன், பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதோ பாருங்கள், பிரியாணி ரெடி. இப்படி தான் வந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ரைஸ் வந்துட்டு எங்கேயுமே குலையில ஒன்றும் இல்லை, பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஸோ நல்லாவே வெந்திருந்தது. ஸோ நான் சொன்ன மாதிரி இதே குவான்டிட்டி தண்ணி ஆட் பண்ணுங்கள், ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் படி யூஸ் பண்ணது சின்ன படி. ஸோ அதனால 4 1/2 கிளாஸ் வாட்டர் எடுத்துருக்கு 2 கிளாஸ் அரிசிக்கு. ஸோ நீங்களும் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ஹஸ்பண்ட் நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. அண்ட் ஆல்சோ மை குட்டி தாருஷ் ஆஸ் வெல். அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பாய் பாய். அண்ட் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே நோட்டிஃபைடு. See you.